இன்று சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே மற்றும் ஹைதராபாத் அணிகள் களமிறங்க உள்ள நிலையில் இங்கு உள்ளூரில் சிஎஸ்கே அணிக்கு இந்த லீகை பொறுத்தவரைக்கும் இது கடைசி ஆட்டம் என்பதால் மகேந்திர சிங் தோனி இந்த ஆட்டத்தில் களமிறங்குவாரா என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருந்தது. இந்நிலையில் சிஎஸ்கேவின் இந்த கடைசி போட்டியில், சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த கடைசி போட்டியில் தோனி களமிறங்கவில்லை என்ற ஒரு செய்தியை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். டாஸ் வென்ற சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை வெர்சஸ் ஹைதராபாத் இரண்டு அணிகளுக்கிடையே சேப்பாக்கத்தில் பலப்பரீட்சை தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது சிஎஸ்கே அணியில் மகேந்திர சிங் தோனி இன்று களமிறங்கவில்லை என்ற ஒரு தகவலை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். போதிய உடல் தகுதி இல்லாததால் தோனி விளையாடவில்லை என்ற ஒரு தகவலை சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்துராஜ் கேக்வாட் வெளியிட்டிருக்கிறார். டாஸ் வென்ற சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்கிறது. ஆனால் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்த மகேந்திர சிங் தோனி இன்று களமிறங்கவில்லை. எஞ்சியுள்ள இரண்டு போட்டிகளில் வென்றால் சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் என்ற நிலையில் இன்று ஒரு முக்கியமான போட்டியாக மாறியிருக்கிறது. ஆனால் போதிய உடல் தகுதி இல்லாததால் தோனி விளையாடவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், நிறைய எதிர்பார்ப்புகள். சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம லைவ்ல பேசிட்டு இருந்தபோது கூட அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் தோனியை எவ்வளவு எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ களமிறங்கலன்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன மணிகண்டன், விரிவா சொல்லுங்க. முதல்ல தோனி ரசிகர்களுக்கு இது ஒரு திருப்தியான முடிவாக தான் இருந்திருக்கிறது. டெஃபினெட்லி நாட்னு ஒரு 2 சீசனுக்கு முன்பாக அவர் ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாரு. அதற்கப்புறம் திஸ் இஸ் லாஸ்ட் டைம், லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ட்டு ஜெர்சில பிரிண்ட் ஆகியிருக்க மாதிரியான பிரெய்லி டாட்ஸோட ஒரு டிஷர்ட்ல வந்து லாஸ்ட் சீசன் தான் அவருடைய லாஸ்ட் சீசனா இருக்கும் ஐபிஎல்ல அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. இந்த சீசன்ல ஒரு போட்டியில கூட விளையாடல. தோனி அவரை தயார்படுத்திக்கிட்டாரு. மக்களை வந்து மனதளவுல தயார்படுத்திக்கிற விதத்துல அவர் ஓய்வடைய போறார் அப்படின்ட்டு தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாக இருந்தது. இந்த நிலையில இறுதி போட்டி சென்னையில தான் இருக்கும் என்பதில் அவர் உறுதியா இருக்காரு. ஆனா இந்த போட்டி, இந்த சீசனோட இறுதி போட்டி, இந்த போட்டியில அவர் பிளேயிங் 11ல இல்லைன்றது அடுத்த தொடரிலும் அவர் விளையாடுவதற்கான ஒரு அறிகுறியா பார்க்கப்படுதுன்னு பேசப்படுது. இந்த நிலையில இந்த இறுதி போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்எச்சுக்கு எதிரான போட்டியில அவங்க முதல்ல பேட்டிங்கை தேர்வு செய்திருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்தவரையில இந்த போட்டியும் அடுத்த போட்டியும் சிஎஸ்கேக்கு மிக முக்கியமான போட்டி. பிளே ஆஃபுக்கு தகுதி பெறுவதற்கு மிக முக்கியமான போட்டி. இந்த 2 போட்டிகள்ல வெற்றி பெற்றால் மட்டுமே டாப் 4 போக முடியும், பிளே ஆஃப் விளையாட முடியும். அந்த நிலைமையில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஆட்டத்தை நோக்கி இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு தோனி இருப்பாரா அல்லது இதுதான் இறுதிப் போட்டியாக இருந்தது. ஆனால் இது இறுதிப் போட்டியாக இருக்காது என்பதற்கான ஆரம்ப அறிகுறியாக இந்த பிளேயிங் 11ல அவர் இல்லாததை பார்க்க முடியுது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.